வணக்கம். ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கைய தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும், ராசிங்கிறது உடலையும் குறிக்கும். ஆமாங்க. நம்ம பிறக்கிறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம். இது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும். அதனால ஒரு நாளைக்கு 12 லக்னங்கள் மாறி மாறி வரும். அதனால தான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்குன்னு சொல்றாங்க. சரியா சொன்னீங்க. லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள், உடல் அமைப்பு, மனசு எப்படி இருக்கும், அவரோட செயல்பாடுகள், ஆயுசு, எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும். ராசிங்கிறது நம்ம பிறக்கிறப்ப சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி. சந்திரன் ஒரு ராசியில 2.25 நாள் இருப்பாரு. அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம். சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை, எண்ணங்கள், உணர்வுகளை பத்தி சொல்லும். தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி. ஆமாங்க. நம்மளோட ஆளுமை, சிந்தனை, செய்யற வேலைகள், அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும். ராசி அதுக்கு துணையா செயல்படும். ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும். மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும். ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சி நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள், அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம். இந்த பதிவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும். சரி வாங்க, இனி வீடியோக்குள்ள போகலாம். என்னப்பா, உன்னோட ஜாதகத்தை பார்த்தேன். மேச லக்னம், தனுசு ராசி. செம காம்பினேஷன் போ. ரெண்டுமே நெருப்பு ராசிங்கிறதுனால உன்கிட்ட ஒரு தனி எனர்ஜி எப்பவும் இருக்கும் போலயே. ஆமாப்பா, எனக்கே சில நேரம் தோணும், ஏன் இவ்ளோ ஸ்பீடா இருக்கோன்னு. இதுக்கு லக்னமும் ராசியும் தான் காரணமா? பின்ன இல்லையா? லக்னம் செவ்வாய் ஆதிக்கம், ராசி குரு ஆதிக்கம். அதாவது செவ்வாயோட வேகமும் குருவோட விவேகமும் உன்கிட்ட ஒன்னா இருக்கு. உன்கிட்ட ஒரு அதிகார தோரணை இயல்பாவே இருக்கும். ஆனா அதுல ஒரு நியாயம் இருக்கும். எதுவா இருந்தாலும் முகத்துக்கு நேரா பேசிடுவ. மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒண்ணு பேச தெரியாது உனக்கு. அது உண்மைதான். ஆனா இதனாலேயே நிறைய பேருக்கு என் மேல கொஞ்சம் வருத்தம் வரும். நான் பேசுறது சிலருக்கு கசப்பா இருக்குமோன்னு தோணும். கொஞ்சம் அப்படிதான். ஆனா நீ ஒரு வேலையை ஆரம்பிச்சா அதை முடிக்காம விட மாட்டேன்னு எல்லாருக்கும் தெரியும். உன்னை ஒரு ஒர்க் ஹார்ஸ்ன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி உனக்கு ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகம் இருக்கும்ல. தர்மம் பண்றது, நீதிக்கு கட்டுப்படுறது, இதெல்லாம் ஒரு ரத்தத்திலே இருக்கும். தப்பு பண்றவங்கள பார்த்தா உனக்கு டக்குன்னு கோபம் வந்துரும்ல. ஆமா, அது மட்டும் கண்ட்ரோலே ஆகாது. சரி, என் ஃபேமிலி லைஃப் பத்தி என்ன சொல்லுது? குடும்பத்துல நீ ரொம்ப அக்கறையான ஆளு. ஆனா செம்ம ஸ்ட்ரிக்ட். உன் அன்பு ரொம்ப ஆழமானது. ஆனா அதை நீ வெளியே காட்டுற விதம் கொஞ்சம் முரட்டுத்தனமா இருக்கும். உன் அப்பா அம்மா மேல உனக்கு உயிரே இருக்கும். அவங்க ஆசையை நிறைவேற்ற எதையும் செய்வ. கூட பிறந்தவங்க கூட அப்பப்போ சண்டை வந்தாலும் அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நீ தான் முதல் ஆளா நிப்ப. உன் லைஃப் பார்ட்னர் கூட ஆரம்பத்துல கொஞ்சம் சின்ன சின்ன ஈகோ வரும். ஆனா போக போக உன் அன்பு அவங்களுக்கு புரிஞ்சிடும். கரெக்டா சொன்னேன். பிசினஸ் பத்தி என்ன நினைக்கிற? நான் யாருக்காவது கீழே வேலை செய்யணுமா இல்ல தனியா பண்ணலாமா? நீ ஒரு சுதந்திர பறவைப்பா. யாருக்கிட்டையும் கை கட்டி வேலை செய்ய உனக்கு பிடிக்காது. கூட்டு தொழிலை விட சொந்தமா தொழில் பண்றது தான் உனக்கு லாபம். முக்கியமா ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லனா மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ற கன்சல்டன்சி துறையில நீ நல்லா வருவ. புது டெக்னாலஜிய உடனே கத்துப்ப. இன்னொரு விஷயம், நீ நேர்மையா சம்பாதிக்கணும்னு நினைப்ப. அதனாலேயே உனக்கு கஸ்டமர்ஸ் கிட்ட நல்ல பேர் இருக்கும். ஆமா, அதான் என் பாலிசி. உத்தியோகத்துல இருந்தா எப்படி இருக்கும்? உத்தியோகத்துல இருந்தா நீ கண்டிப்பா ஒரு மேனேஜர் லெவல்ல தான் இருப்ப. ஆர்டர் போடுறது உனக்கு கை வந்த கலை. பேங்க் செக்டார் இல்லனா கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா அங்க டாப் லெவலுக்கு போயிடுவ. ஆனா ஒண்ணு, ஆபீஸ்ல உன் கருத்தை மத்தவங்க மேல திணிக்கிற மாதிரி ஒரு இமேஜ் வரும். அத மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோ. ஓகே, கவனிக்கிறேன். காசு பண விஷயம் எப்படி? பணத்துக்கு உனக்கு எப்பவும் குறை இருக்காது. ஆனா நீ ஆடம்பரத்துக்கு செலவு பண்றதை விட சொத்து சேர்க்கறதுல தான் ஆர்வம் காட்டுவ. உன் கையில எப்பவும் ஒரு சேமிப்பு இருக்கும். ஆனா ஒரு எச்சரிக்கை, மத்தவங்களுக்கு கடன் கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் உஷாரா இரு. ஏன்னா அந்த பணம் திரும்பி வர லேட் ஆகும். உனக்கு வண்டி வீடு அமையிற யோகம் இயற்கையாவே இருக்கு. ஹெல்த்ல ஏதாவது பார்க்கணுமா? நீ ரொம்ப ஆக்டிவ் தான். ஆனா கோபம் அதிகமா வரதுனால பிளட் பிரஷர் இல்லனா தலைவலி வரலாம்.
தனுசு ராசிங்கிறதுனால இடுப்பு வலி, தொடைப்பகுதியில அப்பப்போ பிரச்சனை வரும். நிறைய தண்ணி குடிக்கணும், ஏன்னா உன் பாடி ரொம்ப ஹீட். அப்புறம் வண்டி ஓட்டும்போது கொஞ்சம் நிதானம் தேவை. என் பசங்க பத்தி என்ன சொல்லுது? உன் பசங்க மேல உனக்கு ரொம்ப பாசம் இருக்கும். அவங்கள ரொம்ப டிசிப்ளினா வளர்ப்ப. அவங்க படிப்புக்கு நீ எவ்வளவு வேணா செலவு பண்ணுவ. உன் பசங்க வளர்ந்த பிறகு உன் பிசினஸ்க்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. உன் பேரை காப்பாத்துவாங்க. டிராவல் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அத பத்தி என்ன? உனக்கு ஊர் சுத்துறதுனா உயிர்ப்பா. முக்கியமா ஆன்மீக சுற்றுலா அதிகமா போவ. ஃபாரின் போற யோகமும் உனக்கு ஈஸியா கிடைக்கும். அடிக்கடி சின்ன சின்ன ட்ரிப் போறது உன் மன அழுத்தத்தை குறைக்கும். இன்னொன்னு சேர்த்து சொல்றேன் கேட்டுக்கோ. உன்னோட லக்கி கலர் சிகப்பு மற்றும் மஞ்சள். உன்னோட ராசி அதிபதி குருவும் லக்ன அதிபதி செவ்வாயும் நண்பர்கள்ங்கிறதுனால உனக்கு எப்பவும் ஒரு பாதுகாப்பான அரண் இருக்கும். செவ்வாய்க்கிழமை முருகனையும் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியும் கும்பிட்டா உனக்கு வராத வெற்றியே கிடையாது. பிடிவாதத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நீ ஒரு மகா புத்திசாலிப்பா. சூப்பர்பா. என் குணத்தை அப்படியே அச்சு பிசகாம சொல்லிட்ட. ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு. ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் 2 எடுக்க தயாரா இருக்கேன். பாகம் 2 வேணும்னா பாகம் 2ன்னு டைப் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் பாகம் 2 கேட்டா சீக்கிரமே பாகம் 2 வீடியோவை பதிவு செய்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.